இன்றைக்கி ஜூன் மந்தோட தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடை மிக அதிக வெப்ப அபாயம் இருக்கிற மாநிலமாக அறிவிச்சிருப்பாங்க. இதை அறிவிச்சது யாருன்னா CEW, கவுன்சில் ஆன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர். கவுன்சில் ஆன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் CEW ரீசன்ட் ஸ்டடியில் தமிழ்நாடை மிக அதிக வெப்ப அபாயம் கொண்ட 5வது மாநிலமாக சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டமும் மிக குறைந்த அல்லது குறைந்த வெப்ப அபாய வகையில் இல்லைன்னு 11% ஆஃப் த டிஸ்ட்ரிக் மாட்ரேட் ஹீட்லேயும், 43% ஆஃப் த டிஸ்ட்ரிக் ஹை ரிஸ்க்லேயும், 46% ஆஃப் த டிஸ்ட்ரிக் வெரி ஹை ஹீட் ரிஸ்க்லேயும் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த CEWங்கிறவங்க 1981லேருந்து 2022 வரையிலான தரவு டேட்டாவை கலெக்ட் பண்ணி குறிப்பிட்ட கடந்த 10 ஆண்டில் மிகவும் சூடான இரவுகளின் அதிர்வெண் மிகவும் வெப்பமான நாட்களை விட வேகமாக அதிகரித்து வர்றதை காட்டியிருப்பாங்க. இந்த போக்கு எல் நினோ லா நினோவோட இயற்கை காலநிலை சுழற்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே நியோலித்திக் பீரியடோட அரைப்பு பள்ளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு துவங்கப்பட்டுச்சுங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய தொல்லியல் துறை சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிய கற்காலத்தில் உருவாக்கப்பட்ட முதல் பாறை பள்ளங்களில் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே என்ன மக்கள் தங்களோட ஆயுதத்தை கூராக்கியிருக்காங்க. இது சும்மா எத்தனை ஆண்டு காலம் பழமையானதுன்னா 400 ஆண்டு காலம் பழமையானதை சொல்லியிருக்காங்க. இது போன்ற இந்த பள்ளத்தில் புதிய கற்கால மக்களால் வேட்டையாடப்படுதல், உழுதல், தோண்டுதல் போன்ற பல நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கருவியை கூராக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதே போன்ற பள்ளங்கள்லாம் தமிழ்நாடோட மற்ற பகுதியில் காணப்பட்டதாக சொல்கிறாங்க. எங்கெங்கன்னா கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் காணப்பட்டிருக்கு. அடுத்ததாக கலைஞர் செம்மொழி தமிழ் விருது கொடுத்துருப்பாங்க. கலைஞர் செம்மொழி, அதாவது செம்மொழி டே அப்படிங்கிறது ஜூன் 3. கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் தான் செம்மொழி தினமாக கொண்டாடிட்டு வரோம். தமிழ்நாடு முதலமைச்சர் 2025ஆம் ஆண்டிற்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை அறிஞர் தாயம்மாள் அரவாணனுக்கு கொடுத்துருக்காங்க. தாயம்மாள் அரவாணன்கள் கொடுத்துருக்காங்க. இந்த விருதோட 10 லட்சம் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வழங்குறாங்க. அப்போ ஜூன் 3 அப்படிங்கிறத செம்மொழி தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். அன்றைக்கி சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டிற்கான கலைஞர் செம்மொழி தமிழ் விருதை அறிஞர் தாயம்மாள் அரவாணனுக்கு கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் கொடுத்துருப்பாங்க. முதலமைச்சர் மத்திய செம்மொழி தமிழ் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட 2 நூல்களையும் வெளியிட்டிருப்பாங்க. இந்த விழாவில் ஒன்று தமிழ் வினையடிகள் வரலாற்று மொழியியல் ஆய்வு அப்படிங்கிற புத்தகமும் யார் எழுதியிருப்பாங்கன்னா ராஜேந்திரன் சங்கர வேலாயுதன் எழுதியிருக்காங்க. அதுவும் சங்க இலக்கிய சொல்வளம் புத்தகம் சுப்பிரமணியன் BR சுப்பிரமணியம் எழுதியிருக்காங்க. இந்த 2 நூலையும் வெளியிட்டிருப்பாங்க. ஒரு தமிழ் வினையடிகள் வரலாற்று மொழியியல் ஆய்வு நூல் ராஜேந்திரன் சங்கர வேலாயுதம் எழுதினது. இன்னொன்று சங்க இலக்கிய சொல்வள புத்தகம் யார் எழுதியிருப்பாங்கன்னா PR சுப்பிரமணியன் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக அலைகள் திட்டம். அலைகள் திட்டம்ங்கிறது தமிழக முதல்வர் துவங்கி வச்சுருப்பாங்க. இது எதுக்காகனா பெண்கள் சுய உதவி குழுவில் அலைகள் அப்படின்னு ஒரு குறுங்கடன் திட்டம், இது திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக மெயினாக யாருக்காக வேவ்ஸ், அதாவது அலைகள்னால் வேவ்ஸ். இந்த திட்டம் மெயினாக யாருக்காகனா கடலோரம் வாழக்கூடிய பெண்கள் சுய உதவி குழுக்கு, கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் சுய உதவி குழுவுக்காக அவங்களோட எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட்காக ஒரு மினி லோனை ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னென்னா அலைகள் திட்டம். இது என்னென்னா சுய உதவி குழுக்கான அலைகள் குறுங்கடன் திட்டம் அப்படிங்கிறது. இது மீனவ பெண்களின் பொருளாதார மேம்படுத்துறதுக்காக வழங்கப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டுனா ஃபிஷிங் ஹார்பர் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா சென்னை திருவெற்றியூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டுனா ஃபிஷ்ஷுக்காக ஹார்பர் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா திருவெற்றியூரில் சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க.
எளிமை ஆளுமை, சிம்பிள் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் முக்கிய பொது சேவை வழங்குவதை ஒழுங்குபடுத்துவதற்கும் விரைவுபடுத்துவதற்காகவும் எளிமை ஆளுமை அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இந்த திட்டம் மூலமாக மக்களுக்கு 10 சேவைகள் வழங்குவதை எளிமைப்படுத்துவதே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சுகாதார சான்றிதழ் வழங்குதல், பொது கட்டிட உரிமம், முதியோர் இல்லங்களின் பதிவு, வேலை செய்யும் பெண்களுக்கான விடுதி உரிமம், நிதித்திறன் சான்றிதழ்கள், விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்கு வறண்ட நிலத்தை பயன்படுத்துவதற்கான ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் வழங்குவதை எல்லாமே அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் அனைத்து சேவைகளையும் இணையதளத்தின் வாயிலாகவே அனைவரும் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 24 பேருக்கு அறிவியல் அறிஞர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் வாயிலாக தமிழக அறிவியல் அறிஞர் விருது வந்து 1993 வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து என்னென்னா மொத்தம் 24 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 24 பேர் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை அறிவியல், உயிரியல், வேதியியல், சுற்றுச்சூழலியல், பொருளியல், தொழில்நுட்பம், கணிதவியல், மருத்துவம், இயற்பியல், சமூக அறிவியல் மற்றும் கால்நடை அறிவியலான 10 பிரிவில் இந்த விருது வந்து வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. 2022 மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையின் செயலருமான டாக்டர் தேரணிராஜன் மருத்துவத்துறையின் அறிவியல் அறிஞருக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுபோன்று வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் ஆறுமுகம் பிள்ளை, அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கீதா, சென்னை பல்கலை பேராசிரியர் வந்து தமிழரசன், இவங்க எல்லாருக்குமே விருது கொடுத்துருக்காங்க. இந்த விருது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா 1993 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் வந்து ஏஐ இயக்க கழிவு மேலாண்மை முயற்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முதலாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது. ஏஐ பவர்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவின் தமிழ்நாட்டில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கழிவு மேலாண்மை மேற்கொள்ள நடவடிக்கை வந்து ஏற்பட்டிருக்கும். இது எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஊட்டி முனிசிபாலிட்டி வந்து என்னென்னா வேஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஏஐ டெக்னாலஜி இன் கொலாபரேஷன் வித் கிண்டர் அண்டு ஹேண்ட் இன் ஹேண்ட் வாலண்டரி ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னு கேட்டால் ஊட்டி முனிசிபாலிட்டி. ஃபஸ்ட்டு ஃபேஸாக வந்து குன்னூர் ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய ஃப்ளெமிங்கோ பறவைகள் சரணாலயம் வந்து கொண்டு வரப்படும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ சாங்சுரியின் தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கன்னா தனுஷ்கோடி கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வில் வந்து தனுஷ்கோடியில் வந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. 524 ஹெக்டேர் பரப்பளவில் பூனாரை சரணாலயத்தை அறிவிச்சிருக்காங்க. இது என்னென்னா சுற்றுச்சூழல் உணர்வுள்ள மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியான தனுஷ்கோடியில் அமைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கை வந்து வலசை வரும் நீர்நில பறவைகளுக்கான மத்திய ஆசிய பறவைகள் பறக்கும் பாதையில் ஒரு முக்கிய இடைநிறுத்தம் செய்யும் இடத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இதை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும், சமீபத்திய 2023-24 நீர்நில பறவைகள் கணக்கெடுப்பின்படி தனுஷ்கோடி பகுதியில் மட்டும் 10,700க்கும் மேற்பட்ட நீர்நில பறவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் 128 இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடும் வகையில் இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக தொழிலாளரை தேடி மருத்துவ திட்டம். தமிழ்நாடு சுகாதார அமைச்சர் சென்னை கிண்டியில் உள்ள திரு வி.க. நகரில் வந்து தொழில்துறை வளாகத்தில் சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் தொற்றா நோய்க்கான பணியிட பரிசோதனை திட்டத்தை தொடங்கி வச்சுருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் அடிப்படையில் அமைந்த இந்த திட்டம் தொழில்துறை தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வழக்கமான பணி நேரங்கள் காரணமாக பணிக்கும் செல்லும் பலரால் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் பலனை வந்து பெற முடியல. அதனால தொழிலாளரை தேடி மருத்துவ திட்டத்தை மாநில சுகாதாரத்துறையால் தொடங்கப்பட்டுச்சு. மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த திட்டத்தின் தொழிற்சாலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத தொழில்களில் பணிபுரியும் தொழிலாளர்களை நடைமுறைப்படுத்த கட்டுமானத்துறைக்கும் அடங்கும். இதில் கட்டுமானத்துறையும் அடங்கும்னு சொல்லியிருப்பாங்க. என்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2024 திருவள்ளூரில் தொடங்கப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க. தொழிலாளரை தேடி மருத்துவ திட்டம் 2024 திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்றைக்கு தொடங்கப்பட்டுச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். விவசாய வேலைகளை தேர்ந்தெடுக்கும் கிராமப்புற தொழிலாளர்களோட எண்ணிக்கை 20% குறைஞ்சிருக்கிறதா ஸ்டேட் பிளானிங் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. விவசாய வேலைகளை தேர்ந்தெடுக்கும் கிராமப்புற தொழிலாளர்களோட எண்ணிக்கை 20% குறைஞ்சிருக்கிறதா திட்டக்குழு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிற தொழிலாளர்கள் விவசாயம் சார்ந்த வேலையை செய்கிறதுல தேர்ந்தெடுக்கிறதுல 20% குறைஞ்சிருக்குன்னு. மெயினாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரக பகுதியில் வேளாண்மை சாராத வேலைவாய்ப்பு, நீடித்த வளர்ச்சி இலக்கு, வாகன உற்பத்தி துறையின் எதிர்காலம், அறிவுசார் பொருளாதாரம் ஆகியவை தொடர்பாக 4 அறிக்கைகளை மாநில திட்டக்குழு தயாரிச்சிச்சு. இந்த மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் கிராமப்புற வாழ்வாதாரத்தில் கட்டமைப்பு மாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்குது சொல்கிறாங்க. 2012 முதல்ல வேலைவாய்ப்பிற்கான விவசாய சார்பு 20% குறைஞ்சிருக்கிறதாகவும் இந்த ஆய்வின்படி 15லிருந்து 34 வயது இளம் தொழிலாளர்களே இந்த மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிராமப்புற விவசாயம் அல்லாத வேலைவாய்ப்பு குறித்த ஆய்வில் 75% ஆண்களும் 50% பெண்களும் விவசாயம் அல்லாத செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக இது காட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உயர் மற்றும் குறைந்த கிராமப்புற விவசாயம் அல்லாத பொருளாதாரம் கொண்ட 6 மாவட்டங்களில் 12 கிராமத்தில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் 20% விவசாயத்தை சார்ந்து இருந்த வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலை ரீகன்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேனலில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 22 பேர் இருப்பாங்க. தமிழ்நாடு அரசு உணவு மற்றும் உள்நாட்டு வளங்கள் அமைச்சரை தலைவராக கொண்டு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு பண்ணணும். இந்த குழுவில் 22 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக வேலூர் எம்பி டி. கதிரானந்த், தஞ்சாவூர் எம்பி இவங்க எல்லாருமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒத்துழைப்பு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் செயலர், உள்நாட்டு வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் ஆணையர், மாநில நுகர்வோர் சர்ச்சை நிவர்த்தி ஆணையத்தின் பதிவாளர், தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் விநியோக கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் இந்த குழுவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலை ரீகன்ஸ்டியூட் பண்ணணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த இயருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டிற்கான உலக வங்கியின் நிதி உதவி. கடன் வட்டி விகிதம் வளர்ச்சி கடன் வட்டி விகிதம் 6-7% சமூக பொருளாதார வளர்ச்சி மேலும் ஆதரவாக நிதியுதவி வழங்குமாறு தமிழக முதலமைச்சர் உலக வங்கி கிட்ட வலியுறுத்தியிருப்பாங்க. இந்த மாநிலத்தில் முடிக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை டாலர்னா $4.7 மில்லியனும் நிதியுதவி வழங்கியுள்ளது. அதில் $1 பில்லியன் மதிப்புள்ள திட்டங்கள் செயல்பட்டு வர்றதா சொல்லியிருப்பாங்க. உலக வங்கியும் தமிழ்நாடு ஒத்துழைப்பும் வளமான வரலாறு அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. எதுக்காக இதை தராங்கன்னா ரூரல் லைவ்லிஹுட்காகவும் ஸ்கில் பில்டிங்காகவும் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக உலக வங்கிக்கிட்ட இருந்து என்னென்னா தமிழ்நாடு கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு நிதியுதவி தருவாங்க உலக வங்கி டிஎன் எமர்ஜிங் ஆஸ் அ கீ மேனுஃபேக்சரிங் ஹப் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக உருவாகி வருவதாக சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு உருவாகிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் மொபைல் ஃபோன், லேப்டாப், சர்வர் உற்பத்தியில் முக்கிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்போம். நேற்றே நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தோம்.
புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கெஜஸ்டர், அடுத்து வந்து வந்தே பாரத் ரயில்களுக்கான முக்கிய உற்பத்தி மையம் எல்லாமே எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அடுத்ததாக தமிழ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முயற்சியாக இந்திய மொழிகள் ஏஐயில் இணைக்கப்படும் விதத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் ஏஐ அப்படிங்கிறது தமிழ் இலக்கியம் மற்றும் ஆராய்ச்சியை செயற்கை நுண்ணறிவில் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டு இருக்கு. தமிழில் வெளியான அனைத்து புத்தகங்களையும் இணைக்கும் நோக்கம் தான் இந்த தமிழ் ஏஐன்னு. ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ஏஐ ப்ராஜெக்ட் யாருன்னா அஸ்வத்தாமன் அவர்கள் தான் ஃபவுண்டராக இருந்திருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் ஏஐ ப்ராஜெக்டோட ஃபவுண்டர் யாருன்னா அஸ்வத்தாமன் அவர்கள் தான் தமிழ் ஏஐயோடது. யூனிட் தமிழ் சொசைட்டியில் இந்த பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். மெயின்ஸில் வந்து எதிர்காலத்தில் பண்டைய தமிழ் கவிதைகளுக்கு உரைகளை உருவாக்க உள்ளிட்ட அதாவது எதிர்காலத்தில் பண்டைய தமிழ் கவிதைகளுக்கு உரைகள் உருவாக்குவது உள்ளிட்ட பல நோக்கங்களில் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழ் இலக்கியம் ஆராய்ச்சியை வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருங்கிணைக்கிறத நோக்கமாக கொண்டிருப்பாங்க. தமிழில் வெளியான அனைத்து புத்தகங்களையும் இணைக்குமாக இந்த நோக்கம் இருக்கும் அப்படின்னு. அதாவது டு இன்டர்கிரேட் த தமிழ் லிட்ரேச்சர் அண்டு ரிசர்ச் இன்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகேவா. அடுத்து கீழடி அகழாராய்ச்சி பற்றி பார்க்கலாம். கீழடி பார்த்தோம் அப்படின்னா தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பித்த கீழடி அகழாராய்ச்சி குறித்த அறிக்கையில் தொழில்நுட்ப ரீதியான நன்கு ஆதரிக்கப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது டெக்னிக்கலி வெல் சப்போர்ட்டடு அதாவது இட்ஸ் நாட் டெக்னிக்கலி வெல் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. மேலும் நிறையா வந்து சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது யார் அனுப்பிச்சிருப்பார்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து டேட்டா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. யாருக்குன்னா யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத்க்கு. அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னும் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து டேட்டாஸ்லாம் நிறையா வேணும், சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் நிறையா வந்து வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த நியூஸ் பார்க்குறோம். கீழடி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டோட சிவகங்கை மாவட்டம் வைகை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். மதுரையிலேருந்து தெற்கிழக்கில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அகழாராய்ச்சி வந்து 2015 தொடங்கியிருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியாவோட தலைமையில் தான் நடந்திருக்கும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி வந்து தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அப்போ தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். 18,000க்கும் மேற்பட்ட தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் மண் பாண்டம், எழுத்து பொறிக்கப்பட்ட மண் துண்டுகள், தங்க ஆபரணம், செம்பு பொருள், அரை விலை உயர்ந்த கற்கள், சங்கு, தந்த வளையல், கண்ணாடி மணி, அப்புறம் வந்து என்னென்னா சுழல் சக்கரம், டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ், இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கீழடி தொல்லியல் பொருளில் உள்ள சில குறியீடு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் 1000 ஆண்டுகள் கலாச்சார இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிறு கடன்களுக்கு வலுக்கட்டாய வசூல் தடுக்க தமிழக அரசு சட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன கடனுக்கு மைக்ரோ லோன்ஸுக்கு வந்து வலுக்கட்டாயமாக வசூலை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு அரசு வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பணம் கொடுக்கும் நிறுவனங்களால் சிறு கடன்களின் வலுக்கட்டாய வசூலை தடுக்க தமிழ்நாடு பணம் கொடுக்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாய நடவடிக்கை தடுப்பு சட்டத்தை 2025 மாநில அரசு அறிவிச்சிருக்கு. இந்த சட்டம் வந்து பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் தனிநபர்களை குறிப்பாக வந்து யாருன்னா விவசாயி, பெண்கள் மற்றும் சுய உதவி குழுக்களை தமிழ்நாட்டில் செயல்படும் சிறு நிதி நிறுவனங்கள் மற்றும் பணம் கொடுக்கும் நிறுவனங்களின் வலுக்கட்டாய கடன் வசூலில் இருந்து பாதுகாக்கிறத நோக்கமாக கொண்டிருக்கு. அதாவது டிஜிட்டல் கடன் தளங்கள் உள்ளிட்ட அனைத்து பணம் கொடுக்கும் நிறுவனங்களும் பொருந்தும் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சட்டத்தின் கீழே யார் யார் பொருந்துவாங்கன்னா டிஜிட்டல் கடன் தளங்கள் உள்ளிட்ட அனைத்து பணம் கொடுக்கும் நிறுவனங்களும் இதில் பொருந்தும். யார் யார் பொருந்த மாட்டாங்க அப்படின்னா வங்கிகள், ரிசர்வ் வங்கி மற்றும் பதிவு செய்யப்பட்ட வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கி சங்கங்கள் பொருந்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கடன் வழங்குபவருக்கு எதிராக வலுக்கட்டாயமான நடவடிக்கை தொடர்பான சட்டத்தின் விதிகள் RBI-யில் பதிவு செய்யப்பட்ட வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கியின் சங்கங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது
கடன் வழங்குவதற்கு எதிரான வலுக்கட்டாயமான நடவடிக்கை தொடர்பான சட்டத்தின் விதிகள் ஆர்பிஐயில் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களுக்கு இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. குடும்பங்களுக்கான கடன் வந்து சிறு கடன் அப்படிங்கிறது ஆண்டுக்கு 3 லட்சம் வரை வருமானம் உள்ள வீட்டு குடும்பத்திற்கு வழங்கப்படும் கடன். அப்போ நம்ம பார்த்தோம் சிறு கடன் அப்படிங்கிறது. அந்த சிறு கடன் அப்படிங்கிறது என்னன்னா ஆண்டுக்கு 3 லட்சம் வரை வருமானம் உள்ள வீட்டு குடும்பத்திற்கு வழங்கப்படும் கடன் தான் வந்து என்னென்னா சிறு கடன். இதை வந்து கட்டாய வசூல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து சட்டம் போட்டிருக்காங்க. வீட்டு குடும்பம் என்பது ஒரு தனிப்பட்ட குடும்பம் அப்படின்னு கணவன் மனைவி அவர்களின் திருமணமாகாத மகன் மற்றும் மகள். கடன் வழங்குவோர் என்பது ஒரு தனிநபர் அல்லது தனிநபரின் குழு அல்லது சுய உதவி குழு அல்லது கூட்டு பொறுப்பு குழு என்ற சட்டத்தின்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வலுக்கட்டாயமான நடவடிக்கை அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 20 வலுக்கட்டாய நடவடிக்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பட்டியலிட்டிருக்காங்க. கடன் வாங்குபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களில் யாரையும் தடுத்தல், வன்முறையை பயன்படுத்துதல் அல்லது அவமானப்படுத்தல் அல்லது மிரட்டல் ஆகியவை வந்து என்னென்னா இதெல்லாம் அடங்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ கடன் கொடுத்தா ஒரு சிறு கடன் கொடுத்தா வலுக்கட்டாயமாக அவங்கக்கிட்ட வசூல் பண்ணக்கூடாது. அவங்க குடும்பத்தினரையோ அவங்க குடும்ப உறுப்பினர்களையோ வன்முறையாக வந்து பயன்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, மிரட்டக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் வந்து இந்த சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. புதிய தமிழ்நாடு அரசு உதவி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட 7618 குழந்தைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செவ்வாய்க்கிழமை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. பொது சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த தான நாளில் இந்த நிகழ்வின் போது இத்திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. அப்போ உலக இரத்த தானம் தினம் வந்து வேர்ல்டு பிளட் டோனர் டேஸ் வந்து என்னைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட 7618 குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்குறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு வளர்ச்சி 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட MSMEகளுடன் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா MSMEயில் 3rd ரேட்டில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கொஸ்டின்ஸில் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்குறதுல வாய்ப்பு இருக்குது. 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட MSMEகளுடன் இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் 2.47 கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி இருக்கிறதாகவும் தமிழ்நாடு வந்து $30.50 பில்லியன் ஏற்றுமதியுடன் இந்தியாவில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறதாகவும் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 11.90% பங்களிப்பு செய்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ தமிழ்நாடோட வளர்ச்சி க்ரோத் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. வந்து என்னென்னா MSMEயில் வந்து மோர் தென் 35 lakhs ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாடு இந்தியாவிலே 3rd பிளேஸில் இருக்குது. அடுத்தது வந்து 2.47 கோடி மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்போர்ட் எவ்வளோனா ஏற்றுமதி பண்ணது எவ்வளோனா $30.50 பில்லியன் வந்து ஏற்றுமதி பண்ணி இந்தியாவிலே 3rd பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி உற்பத்தி துறையில் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து மொத்தமாக தமிழ்நாடு இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 11.90% வந்து பங்களிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வந்து 14 தொழில்துறை பூங்காக்களை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து 14 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மோட்டார் வாகனங்கள், ரெடிமேட் துணிகள், தோல் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியில் ஓவராலாக இந்தியா லெவலில் 3வது லெவலில் இருக்கும். MSMEயில் 3வது இடத்துல இருக்கும். அதே மாதிரி 14 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து 11.90% ஓவராலாக வந்து அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. எதில் ஃபஸ்ட்டில் இருக்குன்னா மோட்டார் வெஹிக்கலில், ரெடிமேட் டெக்ஸ்டைல்ஸில், லெதரில்
குட்ஸில் இதிலெல்லாம் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. மேபி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து ஜவுளி உற்பத்தியில் வந்து டெக்ஸ்டைல் மிஷினரிஸு எலக்ட்ரானிக் குட்ஸ்லேயும் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க. நாட்டிலேயே 14.9 லட்சம் பெண் தொழிலாளர்கள், அதாவது 6.3 லட்சம் வந்து 42% வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதாகவும், மேலும் மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர் பெண்களாக இருக்கிறாங்கன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தொழில் முனைவோர் பார்த்தோம் ஆல்ரெடி. இதில் வந்து என்னென்னா என்டர்பிரினர்ஸில் 30% வந்து யாருன்னா உமன்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவோட க்ரோத்தில் நம்ம ஓவராலாக என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா எம்எஸ்எம்இயில் 35 lakhs ரெஜிஸ்ட்ரேஷன் மோர் தென் பண்ணி தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்கிறதாகவும், 2.47 crore பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னும், அடுத்ததாக வந்து எக்ஸ்போர்ட்டில் $30.50 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவிலே 3rd பிளேஸ் இருக்கிறதாகவும், 14 வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும், மேனுஃபேக்சரிங் செக்டாரில் 11.90% வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னும், அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் எதில் இருக்கோன்னா மோட்டார் வெஹிக்கல்ஸ், ரெடிமேட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர் குட்ஸ், இது மூணுலேயுமே வந்து இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான் இருக்குது. அடுத்து டெக்ஸ்டைல் மிஷினரிஸ், அதாவது ஜவுளி தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள், டெக்ஸ்டைல் மிஷினரிஸ்க்கும் அண்டு வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ்லேயும் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கும். நாட்டிலே வந்து 14.9 லட்சம் பெண் தொழிலாளர் என்டர்பிரினர்ஸில் வந்து, அதாவது டோட்டலாக வந்து 14.9 lakhs உமன் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் 6.3 அதாவது 42% வந்து நம்ம இந்தியா தான், தமிழ்நாடு தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுலேயும் நம்ம ஓவரால் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா 30% வந்து என்டர்பிரினர் யாருன்னா உமன்ஸாக தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா டேட்டாவும் மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மேபி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம், எந்தெந்த செக்டரில் தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இப்போல்லாம் வர எக்ஸாம்ஸில் ரீசெண்டாக பர்சன்டேஜ் வந்து கேட்டுட்ருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் 4% ஒதுக்கீடு தமிழக அரசு. மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் 4% வந்து என்னென்னா ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, குவாட்டா வந்து. மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் 4% இட ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வந்து அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்காங்க. 2016 ஆண்டின் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டத்தின்படி 34 விதியில் இருந்து அரசு நிறுவனங்களை விலக்கு அளிக்க அனுமதிக்கிறது. அறிவுறுத்தலின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான பதவி உயர்வு இடஒதுக்கீடு அரசால் அறிவிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க பதவிகளுக்கு மட்டுமே பொருந்தும். அங்கு ஒரு பதவியின் கேடர் வலிமை 5க்கும் மேல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை பார்த்தோம்ல, அப்போ வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்டை எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அத்தகைய அடையாளம் வந்து ஒவ்வொரு அரசு நிறுவனத்திலும் சம்பள நிலை 25 வரை உள்ள பதவிகளுக்கு மட்டுமே செயல்படும். இந்த ஒதுக்கீடு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் மூலம் நியமித்தாலும் சம்பள அளவிலிருந்து உயர் சம்பள அளவுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா, அதாவது இதிலே வந்து சப் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்வையின்மைனா எவ்வளவு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு ரொம்ப முக்கியமானது எத்தனை பர்சன்டேஜ் வந்து குவாட்டா வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கங்கிறதும், அப்புறம் வந்து அவங்க பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கான வந்து ரைட்ஸ்க்கான ஆக்ட் வந்து எந்த இயர் கொண்டு வந்தாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து சாகர் கவாச். டல்பேர்ஜியா லாட்டிஃபோலியா அப்படிங்கிற டல்பேர்ஜியா லாட்டிஃபோலியா அப்படின்னு காமனாக அழைக்கப்படுறது ரோஸ்வுட்டோட காமன் நேம் வந்து. இது ஒரு அரிய மற்றும் மதிப்புமிக்க மரவகை சேர்ந்தது. இந்த சட்டம் இந்த மரத்தின் எண்ணிக்கையை சட்டவிரோதமாக வெட்டுறதையும் வர்த்தகம் பண்ணுறதையும் குறைக்கிறதுக்காக 1995 கொண்டு வரப்பட்டுச்சு.
இந்த ஆரம்பத்தில் 15 ஆண்டுகளுக்கு நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் வந்து 2010 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலும் ஒரு 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு தேசிய வனக்கொள்கை அடிப்படையில் மொத்த நிலப்பரப்பில் 33% பசுமை பரப்பாக கொண்டு வரும் நோக்கத்தில் தமிழக அரசு தற்பொழுது பின்பற்றி வருகிறது. ஆமாம், தேசிய வனக்கொள்கை, அதாவது நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி பிரகாரம் வந்து என்னென்னா 33% டோட்டல் லேண்ட் ஏரியாவில் வந்து என்னென்னா அண்டர் க்ரீன் கவராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது. இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறனால தமிழ்நாடு தனியார் வனங்கள் பாதுகாப்பு சட்டம் 1949 மற்றும் தமிழ்நாடு ஹில் ஏரியாஸ் ஆக்ட் வந்து 1955 ஆகியவை செந்தேக்கு போன்ற தனிப்பட்ட இனங்களை பாதுகாக்கிறதுக்கு குறிப்பிட்ட முறையில் கையாளப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் நம்ம முக்கியமாக வந்து 3 வந்து இயர் பார்த்தோம். தமிழ்நாடோட ரோஸ்வுட் ட்ரீ ஆக்ட் வந்து 1994 கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1995 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு ரோஸ்வுட் ட்ரீ ஆக்ட் 1994 ஆக்ட் வந்து 1994. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா தமிழ்நாடு ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ப்ரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1949. அப்போ தமிழ்நாடு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ப்ரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1949. தமிழ்நாடு ஹில் ஏரியா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ் ஆக்ட் வந்து என்னென்னா 1955. இதில் வந்து என்னென்னா இந்த மரத்தை வந்து என்னென்னா போன்ற தனிப்பட்ட இனங்களை பாதுகாக்க குறிப்பிட்ட முறையில் கையால் வந்து வடிவமைக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரோஸ்வுட் ட்ரீ பற்றி பார்த்தோம். இந்த ரோஸ்வுட் ட்ரீ அப்படிங்கிறது IUCNல எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா வல்லரபிள் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. CITESல வந்து என்னென்னா செகண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் எந்த ஆக்ட், இது வந்து என்னென்னா தமிழ்நாடு ஈட்டி மரம் சட்டம் 1994. இந்த ஆக்ட் வந்து 1994. அடுத்ததாக வந்து 1949 வந்து எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா தமிழ்நாடு ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ப்ரைவேட் ஃபாரஸ்ட் அண்ட் தமிழ்நாடு ஹில் ஏரியாஸ் ப்ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் த ட்ரீ ஆக்ட் வந்து 1955 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரோஸ்வுட் ட்ரீ வந்து வல்லரபிள் செக்ஷனில் வந்து இருக்குது. IUCN ஸ்டேட்டஸில், CITESல வந்து செகண்டில் இருக்குது. அடுத்ததான் முத்துப்பேட்டை சதுப்பு நில பரப்பு கடந்த 3 ஆண்டுகளில் 2057 ஹெக்டராக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முத்துப்பேட்டை சதுப்பு நில பரப்பு கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளோ வந்து அதிகரிச்சிருக்குன்னா 2057 ஹெக்டர் அப்படிங்கிறத அதிகரிச்சிருக்கு. பாக்ஸ் ஜலசக்தியின் வழியே 120 சதுர கிலோமீட்டர் பரப்பில் பரவியுள்ள மாநிலத்தின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு தான் முத்துப்பேட்டையில் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது முத்துப்பேட்டை அப்படிங்கிறது என்னென்னா லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த ஸ்டேட்டு. அதாவது என்னென்னா பாக் ஸ்டேட்லேருந்து 120 கிலோமீட்டர் பரவி வழியே வந்து 120 சதுர கிலோமீட்டர் பரவி இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த ஸ்டேட் எதுன்னு கேட்டால் முத்துப்பேட்டை தான் வந்து. அதிகாரப்பூர்வ ஆவணத்தின்படி முத்துப்பேட்டையில் சதுப்பு நில பகுதி 2022 இருந்து 2025 வரை 2057 ஹெக்டேர் வந்து வளர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 6 காடுகளை உள்ளடக்கிய முத்துப்பேட்டை ஈரநில வளாகம், குறைந்த ஃப்ளெமிங்கோ மற்றும் புள்ளி அலகு பெலிகான் போன்ற 100க்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்த நீர்ப்பறவைகளின் இனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளை அதிகரிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பாக இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இயற்கை கவசமாக வந்து சொல்லியிருக்காங்க. அபிசென்னியா மரீனா ஆதிக்கம் செலுத்தும் இந்த சதுப்பு நில காடுகள் புயல் அலைகள், சுனாமி, கடல் மட்ட உயர்வு, கடற்கரை அரிப்புக்கு எதிராக இயற்கை கவசமாக செயல்பட்டு வர்றதாகவும் காவிரி டெல்டாவின் சூழியலும் பல முக்கிய கிளை ஆறுகளின் நீரியலுக்கும் இவை முக்கியமான பங்கு வகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா இந்த முத்துப்பேட்டைங்கிறது தான் வந்து தமிழ்நாடோட மிகப்பெரிய சதுப்பு நில காடில் ஒன்று. எத்தனைன்னா 120 சதுர கிலோமீட்டர் பாக்ஸ் ஜலசக்தி வழியாக வந்து இது என்னென்னா பரவியிருக்கு. இதில் வந்து கடந்த 3 வருடங்களில் 2057 ஹெக்டேர் வந்து வளர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
இதோட வந்து ஜூன் மந்தோட தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ரொம்ப பார்த்ததுலாம் என்னென்னா, ரோஸ்வுட் பற்றி பார்த்தோம், சாகர் கவாச் பற்றி பார்த்தோம், முத்துப்பேட்டை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து என்னென்னா 4% கோட்டா வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டில். அடுத்ததாக வந்து தமிழ்நாடோட க்ரோத் பற்றிலாம் பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்னா எய்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 1000 ருபீஸ் வந்து தரதாக வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மைக்ரோ லோன்ஸுக்கான ஆக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ் பற்றி பார்த்தோம், தமிழ் ஏஐ பற்றி பார்த்தோம். வேர்ல்டு பேங்க் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஃபண்டை அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து என்னென்னா ரூரல் ஏரியாவில் வந்து வேளாண்மை சார்ந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து 20% வந்து ஒர்க்கர் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலை வந்து என்னென்னா ரீகான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து தொழிலாளரை தேடி மருத்துவ திட்டம் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து சயின்டிஃபிக் ஸ்காலர் அவார்டு பார்த்துருப்போம். கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ செஞ்சுரி வந்து தமிழ்நாட்டில் தொடங்குறதா பார்த்துருப்போம். சிம்பிள் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். அடுத்து வந்து அலைகள் ஸ்கீம் பார்த்தோம். நியோலித்திக் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து அந்த சைட்டை வந்து கண்டுபிடிச்சதாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கலைஞர் வந்து கிளாசிக்கல் தமிழ் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி பார்த்தோம். அடுத்து தமிழ்நாடை வந்து ஒரு ஹை ஹீட் ரிஸ்க்கு வந்து ஸ்டேட்டாக வந்து என்னென்னா CEEW வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு.